முகப்புரையை பற்றிய தேச தலைவர்களின் கருத்துகள். ஃபர்ஸ்ட் ஒன்று திறவுகோல். முகப்புரைய திறவுகோல்னு சொன்னவர் எர்னஸ்ட் பர்க்னர். யாரு? எர்னஸ்ட் பர்க்னர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, திறவுகோல்னா சாவி, சாவியை எடுத்து திறக்கணும். ஓகேவா? அப்போ எர்னஸ்ட் அப்படின்றது எடுத்து அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவியை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எடுத்து திறக்க போகிறோம். அப்போ எர்னஸ்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது முகப்புரைய அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் பால்கி கிவாலா. பால்கி கிவாலா அடையாள அட்டை. ஒரு ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பால் வாங்க முடியும். பால் வாங்குறதுக்கு கூட ஐடி கார்டு முக்கியம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாதகம் அப்படின்றது கேஎம் முன்சி. கேஎம் முன்சி. ஜாதகம் பார்க்குறவங்க முகத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க அல்லது முகத்தை பார்த்து சொல்ல மாட்டாங்க. எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாதகம் அப்படின்றது ஒவ்வொரு முகத்துக்கும் வேற மாதிரி இருக்கும். எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜாதகம் அப்படின்றது முகத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க. நாலாவது ஆன்மா, அணிகலன், ஊன்றுகோல். இது எல்லாமே முகப்புரை அப்படின்னு சொன்னவர் தாகூர் தாஸ் பார்க்கவா. அணிகலன், ஆன்மா, ஊன்றுகோல். ஓகேவா? தாஸ் அவரோட மனைவிக்கு ஊன்றுகோலாக இருக்காரு. அவரோட ஆன்மாவே அவங்க மனைவி தான். அவங்களுக்கு நிறைய அணிகலன்கள் வாங்கி தருவார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தாகூர் தாஸ் பார்க்கவா ஆன்மா, அணிகலன், ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கனவு சிந்தனை அப்படின்னு சொன்னவர் அல்லாடி கிருஷ்ணசாமி. அரசியல் அமைப்போட முகவுரைய கனவு சிந்தனை அப்படின்னு சொன்னவர் அல்லாடி கிருஷ்ணசாமி. எப்பயுமே கிருஷ்ணனை நினச்சி கனவு காண்றது, சிந்தனை ஃபுல்லாகவே கிருஷ்ணனை நினச்சி தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கனவு சிந்தனைனாலே கிருஷ்ணர். நெக்ஸ்ட்டு ஆன்மா அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா இதயத்துல்லா. ஆன்மா அதாவது முகப்புரைய ஆன்மா அப்படின்னு சொன்னவர் இதயத்துல்லா. இவர் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணி சொல்லியிருந்திருப்பார். ஓகேவா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த முகப்புரையோட நம்மளது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த இதயத்துல்லா சொல்லியிருப்பாரு. இதயம் அப்படின்றது ஆன்மா. இதே மாதிரி ஆன்மான்னு சொன்னவர் தாகூர்தாஸ் பார்க்கவாவும் இருக்காரு. வெறும் ஆன்மான்னு சொன்னது இதயத்துல்லா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்றது சொன்னவர் ஏவி டைசி. வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவர் ஏவி டைசி. சொர்க்கம் அப்படின்றது அல்லது வழக்குகளோட லிஸ்டெல்லாம் எதில் எழுதி வச்சுருப்பாங்கன்னா ஒரு டைரியில், அதை டைசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வழக்குகளோட லிஸ்டெல்லாம் டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஞாபகம் இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.